ஓம் சாந்தி 10/1/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய நினைவு யாத்திரை முற்றிலும் குப்தமானது. குழந்தைகள், நீங்கள் இப்பொழுது முக்திதாமம் செல்வதற்கான யாத்திரை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். கேள்வி கேட்குறாங்க, ஸ்தூல வதனவாசியிலிருந்து சூட்சும வதனவாசி ஃபரிஸ்தா ஆவதற்கான புருஷார்த்தம் என்ன? பாபா பதில் சொல்கிறாங்க, சூட்சும வதனவாசி ஃபரிஸ்தா ஆக வேண்டுமென்றால் ஆன்மீக சேவையில் எலும்புகளையும் உடல் மனம் பொருள் அனைத்தையும் தியாகம் செய்யுங்கள், ஈடுபடுத்துங்கள் என்றார் பாபா. தனது என்கின்ற அனைத்தையும், அதாவது தனது என்ற எலும்பை சுவாகா செய்யாமல் ஃபரிஸ்தா ஆக முடியாது. ததிச்சி ரிஷி எலும்பை கூட சேவையில் ஈடுபடுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நம்ம சேவையில் ஈடுபடுத்தும் பொழுது சூட்சும வதனவாசி ஆகலான்றார் பாபா. ஏனென்றால் ஃபரிஸ்தாக்கள் எலும்பு சதையின்றி இருப்பார்கள். இந்த எல்லையற்ற சேவையில் ததிச்சி ரிஷியைப் போல எலும்புகளை, அதாவது உடலையும் ஈடுபடுத்த வேண்டும். அப்பொழுதுதான் வியக்தத்திலிருந்து அவ்வியக்தமாக ஆவீர்கள் அப்படின்றார் பாபா. பாடல் பொறுமையாக இரு மனமே. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு இந்த பாடல் மூலம் சமிக்ஞை கிடைத்துள்ளது, சுட்டி காட்டப்பட்டுகிறது. பொறுமையாக இருங்கள் என்று பாபா அந்த பாட்டில் இருக்குது. அதனால் பாபா சிக்னல் கொடுக்குறாரு, கொஞ்சம் இந்த பழைய உலகத்தில் கொஞ்ச நாள் தான் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு குழந்தைகள் தெரிஞ்சிருக்கிறாங்க. நாம் ஸ்ரீமத் படி புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த குப்த யோகத்தின் யாத்திரையில் உள்ளோம் என்பதையும் அறிவார்கள். அந்த உலகாயத யாத்திரை குறிப்பிட்ட நேரத்தில் முடிவடையும். இந்த யாத்திரை முக்கியமானது. இதை உங்களை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அந்த லௌகீகத்தில் யாத்திரை போயிட்டு வராங்கன்னா அதெல்லாம் 1 மாதம் 2 மாதம் அப்படி போயிட்டு வருவாங்க. ஆனால் இந்த யாத்திரை ஜீவன் இருக்கிற மட்டும் நம்ம அந்த யாத்திரையில் அவசியம் செல்லணும். மேலும் அழைத்து செல்லும் வழிகாட்டியும் கூடவே வேண்டும். இதன் பெயரே பாண்டவ சேனை என வைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது யாத்திரையில் இருக்கின்றீர்கள். ஸ்தூலமான யுத்தத்தின் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இங்கே ஞானத்தில் ஒவ்வொரு விஷயமும் குப்தமானது. யாத்திரையும் கூட ரொம்ப மிகவும் குப்தமாக இருக்குது. சாஸ்திரங்களிலும் உள்ளது. பாபா சொல்கின்றார், என்னை நினைவு செய்வீர்களானால் என்னிடம் சேர்ந்து விடுவீர்கள். இது கூட யாத்திரை ஆகின்றது அல்லவா? பாபா அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை சொல்கின்றார், நடைமுறை செயல்பாட்டில் கொண்டு வருகின்றார். ஆத்மாக்கள் நாம் நம்முடைய நிர்வாணதாமத்திற்கு யாத்திரையில் செல்ல வேண்டும். சிந்தனை செய்வீர்களானால் புரிந்து கொள்ள முடியும். இது முக்திதாமத்திற்கான உண்மையான யாத்திரை. நாம் முக்திதாமம் செல்ல வேண்டும் என்றுதான் அனைவரும் விரும்புகின்றனர். இந்த யாத்திரை செய்வதற்காக யாராவது முக்திதாமத்திற்கான வழி சொல்ல வேண்டும். எல்லோரும் முக்திக்கு அடையணும்னு விரும்புகிறாங்க, ஆனால் அதுக்கு வழி தெரியல. ஆனால் யாராவது அந்த வழியை சொல்லணும் இல்லைங்களா? ஆனால் பாபாவோ தமக்குரிய நேரத்தில் தாமாகவே விடுவிக்கின்றார். அந்த சமயத்தை யாருமே அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் பாபா கூட ட்ராமாவில் அவர் எப்போ வரணுமோ அவருக்குரிய நேரத்தில் அவரே வழி சொல்கிறாரு. ஆனால் பகவான் முக்திதாமத்திற்கு வழி சொல்கிறாருன்றது உலகத்தில் யாருமே தெரிஞ்சுக்கல. பாபா புரிய வைக்கின்றார் என்றால் குழந்தைகளுக்கு நிச்சயம் ஏற்படுகின்றது. நிச்சயமாக இது உண்மையான யாத்திரை. இது பாடப்பட்டுள்ளது. பகவான் இந்த யாத்திரையை கற்றுத்தந்திருந்தார். மன்மனா பவ மத்யாஜி பவ. இந்த வார்த்தைகள் கூட உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளன. யார் இதை சொன்னார் என்பதில் மட்டும் தவறு செய்து விட்டுள்ளனர். சொல்கின்றார், தேகத்துடன் கூட தேகத்தின் சம்பந்தங்களை மறந்து விடுங்கள். இவருக்கும், அதாவது பிரம்ம பாபாவுக்கும் தேகம் இருக்குது. இவருக்கும் புரிய வைப்பவர் வேறொருவர். அந்த பிரம்ம பாபா கூட புரிய வைக்கிற சிவபாபா தான். அவருக்கு தமக்கென்று தேகம் என்பது கிடையாது. அந்த தந்தை விசித்திரமானவர், அதாவது சரீரம் இல்லாதவர். அவருக்கு எந்த ஒரு சரீரமும் கிடையாது. மற்ற எல்லாருக்குமே சரீரம் இருக்குது. முழு உலகமுமே சித்திரசாலையாக உள்ளது. விசித்திரம் மற்றும் சித்திரம், அதாவது உடல் மற்றும் ஆத்மாவினால் இந்த மனித சொரூபம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆக அந்த தந்தை சித்திரம் இல்லாதவர், உடல் இல்லாதவர். அவரு புரிய வைக்கிறாரு, நான் இந்த சரீரத்தின் ஆதாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது.
நிச்சயமாக சாஸ்திரங்களில் உள்ளது. பகவான் சொல்லியிருந்தார். அப்பொழுது மகாபாரத யுத்தம் நடைபெற்றது. ராஜயோகம் கற்பித்திருந்தார். நிச்சயமாக ராஜ்யம் ஸ்தாபனையாயிற்று. இப்போதோ ராஜ்யம் கிடையாது. ராஜயோகத்தை பகவான் கற்பித்திருந்தார் புது உலகத்திற்காக. ஏனென்றால் வினாச காட்சி கண் முன்னால் நடக்கவிருந்தது. இப்படியெல்லாம் நடந்தது என புரிய வைக்கப்படுகின்றது. அப்பொழுது சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஆகியிருந்தது. அந்த லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகியிருந்தது. இப்பொழுது உங்கள் புத்தியில் உள்ளது. சத்யுகம் இருந்தது, தற்சமயம் கலியுகம். மீண்டும் பாபா அதே விஷயங்களை சொல்லி புரிய வைக்கின்றார். நான் பரந்தாமத்திலிருந்து வந்துள்ளேன், உங்களை திரும்ப அழைத்து செல்வதற்காக என்று. இதுபோல வேற யாரும் தந்தை தவிர சொல்ல முடியாது. பரமபிதா பரமாத்மா தான் சொல்ல முடியும். பிரம்மாவின் மூலம்தான் அது சொல்ல முடியும். வேறு யார் மூலமாகவும் சொல்லவும் முடியாது. சூட்சும வதனத்தில் இருப்பவர்கள் பிரம்மா, விஷ்ணு, சங்கர். பிரம்மாவை பற்றியும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. அவர் அவ்யக்த பிரம்மா. இங்கே இருப்பவர் சாகார பிரம்மா. நீங்கள் இப்பொழுது ஃபரிஸ்தா ஆகின்றீர்கள். ஃபரிஸ்தாக்கள் ஸ்தூல வதனத்தில் இருப்பதில்லை. ஃபரிஸ்தானாலே ஒளி, லைட் பாடி, ஒளி உருவத்தில் தான் காமிப்பாங்க. ஃபரிஸ்தாக்களுக்கு எலும்பு சதை கிடையாது. இங்கே இந்த ஆன்மீக சேவையில் எலும்பு முதலிய அனைத்தையும் ஈடுபடுத்தி விடுகின்றனர். பிறகு ஃபரிஸ்தா ஆகிவிடுகின்றனர். ஆத்மா அந்த வேக்தத்தில் இருக்கும்போதே முயற்சி செஞ்சு தன்னுடைய எலும்பு, உடல், பொருள் எல்லாத்தையும் சேவையில் அர்ப்பணமாகிவிட்டால் ஃபரிஸ்தாவாக ஆகிவிடலான்றார் பாபா. இப்பொழுது எலும்பு உள்ளது இல்லையா, இதுவும் எழுதப்பட்டுள்ளது. தன்னுடைய எலும்புகளையும் சேவையில் பயன்படுத்தி விட்டனர். அதாவது தங்களது அனைத்தையும் சமர்ப்பணம் செய்து விட்டனர். ஸ்தூல வதனத்திலிருந்து சூட்சும வதனவாசி ஆக வேண்டும். இங்கே நாம் அனைத்தையும் கொடுத்து சூட்சுமமாக ஆகிவிடுகின்றோம். இந்த சேவையில் அனைத்தையும் ஸ்வாகா செய்துவிட வேண்டும். நினைவில் இருந்து இருந்தே நாம் ஃபரிஸ்தா ஆகிவிடுவோம். இதுவும் பாடப்பட்டுள்ளது. வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம், வேட்டையாடப்படும் மிருகத்திற்கு திண்டாட்டம். இதில் வேட்டைக்காரன் என சொல்லப்படுவது ஃபரிஸ்தா ஆகும். வினாசம் நடக்கும்போது அவங்கள கர்மாதீதிகள் அடைஞ்சு ஃபரிஸ்தாக்களாக ஆகிடுவோம். நீங்கள் மனிதிலிருந்து ஃபரிஸ்தா ஆகின்றீர்கள். உங்களை தேவதை என சொல்லப்பட முடியாது. இங்கோ உங்களுக்கு சரீரம் உள்ளது இல்லையா? சூட்சுமவதனத்தின் வர்ணனை இப்பொழுதுதான் நடைபெறுகின்றது. யோகத்தில் அமர்ந்து ஃபரிஸ்தா ஆகிவிடுகின்றனர். கடைசியில் நீங்கள் ஃபரிஸ்தா ஆகிவிடுவீர்கள். உங்களுக்கு அனைத்தும் சாட்சாத்காரம் ஆகும் மற்றும் குஷி இருக்கும். மனிதர்களோ அனைவரும் காலனின் வேட்டை பொருள் ஆகிவிடுவார்கள். நம்ம ஃபரிஸ்தாவாகி பாபா நமக்கு எல்லாத்தையும் காட்சி காமிச்சிட்ருப்பார். நம்ம அந்த குஷியாக இருப்போம் ஃபரிஸ்தாக்கள். இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்கள் எல்லாம் அந்த வேட்டையாடப்படும் மிருகங்களாக துக்கத்தில் இருப்பாங்கன்றார் பாபா. உங்களில் யார் மகாவீரராக உள்ளனரோ அவர்கள் ஆடாத நிலையில் இருப்பார்கள். மற்றபடி என்னென்னவோ நடைபெற்று கொண்டிருக்கும். விநாசத்தின் காட்சியோ நடைபெறப் போகின்றது இல்லையா? அர்ஜுனனுக்கு விநாசத்தின் சாட்சாத்காரம் கிடைத்தது. ஒரு அர்ஜுனரின் விஷயமும் கிடையாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு விநாசம் மற்றும் ஸ்தாபனையின் சாட்சாத்காரம் கிடைக்கின்றது. முதலில் பிரம்மா பாபாவுக்கு சாட்சாத்காரம் கிடைத்தது. அந்த சமயத்தில் அவருக்கு ஞானமோ எதுவும் இல்லாது இருந்தது. சிருஷ்டியில் விநாசம் நடைபெற்று கொண்டிருப்பதை பார்த்தார். பிறகு சதுர்புஜ விஷ்ணுவின் சாட்சாத்காரம் கிடைத்தது. இதுவே நல்லது என புரிந்து கொண்டார். விநாசத்திற்கு பிறகு நாம் உலகத்தின் எஜமானர் ஆகப் போகின்றோம் என்பதால் குஷி வந்துவிட்டது. இப்பொழுது இந்த உலகத்திற்கு தெரியாது. விநாசமோ நல்லதுதான் இல்லையா? அமைதிக்காக முயற்சி செய்கின்றனர். ஆனால் கடைசியில் விநாசமோ நடைபெறத்தான் போகின்றது. நினைவு செய்கின்றனர், பதித்த பாவனா வாருங்கள் என்று. ஆகவே தந்தை நிச்சயமாக வருவார். எல்லாரும் கூப்பிட்றாங்க, ரகுபதி, ராகவராஜாராம், பதித்த பாவன சீதாராம், எங்களை தூய்மையாக ஆக்குங்க, எங்கே சுகம் அமைதி இருக்குதோ அந்த உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு அழைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக பகவான் வருவார் இல்லையா? தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்வார். அதில் நாம் ராஜ்யம் செய்வோம். இது நல்லதுதான் இல்லையா? பதித்த பாவனரை ஏன் நினைவு செய்கின்றனர்? ஏனென்றால் துக்கம் உள்ளது. தூய்மையான உலகத்தில் தேவதைகள் இருப்பார்கள். அசுத்தமான உலகத்திலோ தேவதைகளின் கால் பட முடியாது. ஆகவே நிச்சயமாக அசுத்தமான உலகத்தின் விநாசம் நடைபெற்றாக வேண்டும்.
அப்போ தேவதைகள் இங்கே இந்த பூமியில் வரணும் அப்படின்னா இந்த உலகம் தூய்மையான உலகம் வேணும். அப்போ இந்த பழைய பதித்த உலகம் கண்டிப்பாக விநாசம் ஆகத்தான் வேணுன்றார் பாபா. அதனால தான் மகா விநாசம் நடைபெற்றதாக பாடப்பட்டும் உள்ளது. அதன் பிறகு என்ன நடக்கின்றது? ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையோ அப்படியே நடைபெறும் இல்லையா? போன கல்பத்தில் நடந்த மாதிரி மீண்டும் நடக்கப் போகுது. இங்கிருந்து ராஜயோகம் கற்றுக்கொள்வார்கள், விநாசமாகும். மற்றபடி பாரதத்தில் என்ன மிஞ்சும்? யார் ராஜயோகம் கற்றுக்கொள்கின்றனரோ, ஞானம் கொடுக்கின்றனரோ அவர்கள்தான் மீதி இருப்பார்கள். மற்ற அனைவருமே விநாசமாகி விடுவார்கள். இதில் பயப்படுவதற்கான விஷயம் கிடையாது. பதித்த பாவனரை அழைக்கின்றார், அவர் வருகின்றார் என்றால் குஷி இருக்க வேண்டும் இல்லையா? பாபா சொல்கின்றார், விகாரங்களில் செல்லாதீர்கள், இந்த விகாரங்கள் மீது வெற்றி பெறுங்கள், அல்லது தானம் கொடுத்து விட்டால் கிரகணம் அவசியம் விட்டு போகும். கருப்பிலிருந்து வெள்ளையாக ஆக வேண்டும். சத்யுகத்தில் தூய்மையான தேவதைகள் இருந்தனர். அவர்கள் நிச்சயமாக இங்கே சங்கமிகத்தில் இருக்கக்கூடும். நீங்கள் அறிவீர்கள், நாம் ஸ்ரீமத் படி விகாரமற்றவர்களாக ஆகின்றோம். பகவான் சொல்கின்றார், இது குப்தமானது. ஸ்ரீமத் படி நடந்து நீங்கள் ராஜ பதவி பெறுகிறீர்கள். பாபா சொல்கின்றார், நீங்கள் நரனிலிருந்து நாராயணன் ஆக வேண்டும். ஒரு வினாடியில் ராஜ்யம் கிடைக்க முடியும். ஆரம்பத்தில் பெண் குழந்தைகள் 4-5 நாள் கூட வைகுண்டத்தில் போய் இருந்தனர். சிவபாபா வந்து குழந்தைகளுக்கு வைகுண்டத்தின் சாட்சாத்காரமும் செய்வித்தார். தேவதைகள் வந்தனர், எவ்வளவு மதிப்பு பெருமையோடு வந்தனர். ஆக குழந்தைகளுக்கு மனதுக்குள் தோன்றுகின்றது, நிச்சயமாக குப்த வேடத்தில் வரக்கூடிய தந்தை நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். பிரம்மாவின் உடலில் வருகின்றார். பிரம்மாவின் சரீரமோ இங்கேதான் இருக்க வேண்டும் இல்லையா? பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை அப்படின்னு பாடப்பட்டிருக்கு. பாபா புரிய வைத்துள்ளார், யாராவது வந்தால் அவர்களிடம் கேளுங்கள், யாரிடம் வந்திருக்கின்றீர்கள்? அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் பிகே கிட்ட வந்திருக்கோம் அப்படின்ட்டு. நல்லது, பிரம்மா என்ற பெயரை எப்பொழுதாவது கேட்டு இருக்கின்றீர்களா அப்படின்னு கேளுங்கன்றார் பாபா. பிரஜாபிதாவோ இருக்கிறார் இல்லையா? நாம் அனைவரும் வந்து அவருடையவர்களாக ஆகியிருக்கின்றோம். நிச்சயமாக முன்பும் கூட ஆகியிருந்தோம். பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை என்றால் கூடவே பிராமணர்களும் வேண்டும். தந்தை பிரம்மாவின் மூலம் யாருக்கு புரிய வைக்கின்றார்? சூத்திரர்களுக்கோ புரிய வைக்க மாட்டார். இது பிரம்மா முக வம்சாவழி பிராமணர்கள். சிவபாபா பிரம்மா மூலம் உங்களை தம்முடையவர்களாக ஆக்கியிருக்கின்றார். பிரம்மா குமாரிகள் எவ்வளவு ஏராளமான பேர் உள்ளனர், எவ்வளவு சென்டர்கள். அனைத்திலும் பிரம்மா குமாரிகள் கற்பிக்கின்றனர். இங்கே நமக்கு தாதாவின் ஆஸ்தி கிடைக்கின்றது. பகவான் சொல்கின்றார், உங்களுக்கு நான் ராஜயோகம் கற்பிக்கின்றேன். அவர் சரீரம் இல்லாத காரணத்தினால் இவருடைய சரீரத்தை ஆதாரமாக எடுத்து நமக்கு ஞானம் சொல்கின்றார். பிரஜாபிதாவுக்கோ அனைவரும் குழந்தைகள் இல்லையா? நாம் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள். சிவபாபா தாத்தா ஆவார், அவர் தத்தெடுத்துள்ளார். நீங்கள் அறிவீர்கள், நாம் தாத்தாவிடம் கல்வி கற்றுக்கொண்டு இருக்கின்றோம் பிரம்மாவின் மூலமாக. இந்த லட்சுமி நாராயணர் இருவரும் சொர்க்கத்தின் எஜமானர்கள். பகவானோ ஒரே ஒரு உயர்ந்திலும் உயர்ந்தவரான சரீரமற்றவர். குழந்தைகளின் தாரணை மிக நன்றாக இருக்க வேண்டும். முதலில் புரிய வையுங்கள், 2 தந்தையர் பக்தி மார்க்கத்தில் உள்ளனர். சொர்க்கத்தில் ஒரு தந்தை, பரலோகிக தந்தை மூலம் ராஜ்யம் கிடைத்தது. பிறகு ஏன் நினைவு செய்வார்கள்? துக்கமே கிடையாது அங்கே நினைவு செய்வதற்கு. துக்கத்தை போக்கி சுகம் தருபவர் என பாடப்படுகின்றனர். அது இப்போதைய விஷயம். எது கடந்து சென்று விட்டதோ அதற்கு பாடல் உள்ளது. மகிமை ஒருவருக்குத்தான். அந்த ஒரு தந்தைதான் வந்து அசுத்தமானவர்களை தூய்மையாக ஆக்குகின்றார். அதை மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்களோ கடந்த காலத்தின் கதைகளை உட்கார்ந்து எழுதுகின்றனர். நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக பாபா ராஜயோகம் கற்பித்திருந்தார். அதன் மூலம் ராஜ்யம் கிடைத்தது. 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்தோம். இப்பொழுது மீண்டும் நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். பிறகு 21 பிறவிகளுக்கு ராஜ்யம் செய்வோம். இவர்கள் போல் தேவதையாவோம்.
இதுபோல் கல்பத்திற்கு முன்பும் ஆகியிருந்தோம் என்று புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். நாம் முழுமையாக 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி இருக்கின்றோம். இப்பொழுது மீண்டும் சத்தியுக திரேதாவில் செல்வோம். அதனால்தான் பாபா கேட்கின்றார், இதற்கு முன் எத்தனை தடவை சந்தித்திருக்கின்றீர்கள்? இது நடைமுறை விஷயம் இல்லையா? புதியவர்கள் யாராவது கேட்டாலும் புரிந்து கொள்வார்கள். 84 பிறவி சக்கரம் நிச்சயமாக உள்ளது. யார் முதலில் வருகிறவர்களோ அவர்களுக்குத்தான் சக்கரம் முழுமையடைந்திருக்கும். புத்தியை பயன்படுத்த வேண்டும். இந்த கட்டடத்தில், இந்த ஆடையில் பாபா, நாங்கள் உங்களோடு அநேக தடவை சந்தித்திருக்கின்றோம், சந்தித்து கொண்டே இருப்போம். தூய்மையற்றிலிருந்து தூய்மையாக, தூய்மையிலிருந்து தூய்மை இழந்தே வந்துள்ளோம். எந்த ஒரு பொருளும் சதா புதியதாகவே இருப்பதென்பது நடக்க முடியாது. பழையதாக நிச்சயம் ஆகின்றது. ஒவ்வொரு பொருளும் சதோரஜோ தமோவில் வருகின்றது. இப்போது குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், புது உலகம் வந்து கொண்டிருக்கின்றது. அது சொர்க்கம் என சொல்லப்படுகின்றது. இப்பொழுது இருப்பது நரகமாகும். அது தூய்மையான உலகம். அதிகமாக அழைக்கின்றனர், ஹே பதித்தப்பாவனா, எங்களை வந்து தூய்மையாக்குங்கள். ஏனென்றால் துக்கம் அதிகமாகிக் கொண்டே உள்ளது இல்லையா? ஆனால் நாம் தான் பூஜைக்குரியலாக இருந்தோம், பிறகு பூஜாரி ஆகியிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்வதில்லை. துவாபர யுகத்தில் பூஜாரி ஆனோம். அநேக தர்மங்கள் உருவாகி கொண்டே இருந்துள்ளன. நிச்சயமாக தூய்மை இல்லாமல் இருந்து தூய்மையிலிருந்து தூய்மை இழந்தவர்களாகிய வந்துள்ளோம். பாரதத்தில்தான் இந்த விளையாட்டு நடைபெறுகின்றது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது நினைவு வந்துவிட்டது. இப்பொழுது நீங்கள் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள். மற்றவர்கள் யாருமே சிவனை பற்றி அறிந்து கொள்ளவே இல்லை. நாம் அறிவோம். நிச்சயமாக அவர் நமக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். பிரம்மா மூலம் சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக யார் ராஜயோகத்தை கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ஸ்தாபனை செய்வார்கள். அவர்கள்தான் பிறகு ராஜ்ய பாக்கியத்தை பெறுவார்கள். நாம் சொல்கின்றோம், நிச்சயமாக நாம் கல்பமாக பாபாவிடம் இந்த ராஜயோகத்தை கற்றிருக்கின்றோம். பாபா புரிய வைத்துள்ளார். இப்பொழுது இந்த 84 பிறவிகளின் சக்கரம் முடிவடைகின்றது. பிறகு புதிதாக சக்கரத்தை சுற்ற வேண்டும். சக்கரத்தையோ அறிந்து கொள்ள வேண்டுமில்லையோ? இந்த சித்திரமே இல்லை என்றாலும் கூட உங்களால் புரிய வைக்க முடியும். இதுவோ முற்றிலும் சுலபமான விஷயமாகும். நிச்சயமாக பாரதம் சொர்க்கமாக இருந்தது, இப்பொழுது நரகமாக உள்ளது. அந்த மனிதர்கள் இதை மட்டும் புரிந்து கொண்டுள்ளனர். அதாவது கலியுகம் இன்னும் குழந்தையாக உள்ளது. இன்னும் நிறைய வருஷம் இருக்குது கலியுகத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க இது கலியுகத்தினுடைய கடைசி இறுதி அப்படின்னு சொல்கிறீங்க. சக்கரம் முடிவடைகின்றது. பாபா புரிய வைக்கின்றார், நான் தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்குவதற்காக வருகின்றேன். நீங்கள் அறிவீர்கள், நாம் தூய்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டும். நீங்கள் முக்தி, ஜீவன் முக்தி தாமம், சாந்தி தாமம், சுகதாமம் மற்றும் துக்கதாமம் பற்றியும் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பிறகு இந்த சிந்தனை செய்வதில்லை. அதாவது நாம் ஏன் சுகதாமத்திற்கு செல்லக்கூடாது? நிச்சயமாக ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடு அந்த சாந்தி தாமம். அங்கே ஆத்மாவுக்கு உடல் உறுப்புகள் இல்லாத காரணத்தால் எதுவும் பேசுவதில்லை. சாந்தி அங்கே அனைவருக்கும் கிடைக்கின்றது. சத்தியுகத்தில் இருப்பது ஒரு தர்மம். இந்த அனாதி அவினாஷி உலக நாடகம் சுற்றி கொண்டே உள்ளது. ஆத்மா ஒருபோதும் வினாசமாவதில்லை. சாந்தி தாமத்திலும் கொஞ்சம் சமயம் இருக்கத்தான் வேண்டும். இவை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். கலியுகம் என்பது துக்கதாமம். எவ்வளவு அநேக தர்மங்கள் உள்ளன, எவ்வளவு தொந்தரவுகள். எப்பொழுது முற்றிலும் துக்கதாமமாக ஆகின்றதோ அப்பொழுது பாபா வருகின்றார். துக்கதாமத்திற்கு பிறகு முழு சுகதாமம். சாந்தி தாமத்திலிருந்து நாம் சுகதாமத்திற்கு வருகின்றோம். பிறகு துக்கதாமமாக ஆகின்றது. சத்தியுகத்தில் சம்பூர்ண விகாரமற்றவர்கள், இங்கே இருப்பவர்கள் சம்பூர்ண விகாரிகள். இதை புரிய வைப்பதோ மிகவும் சுலபம் இல்லையா? தைரியம் வேண்டும். எங்கே வேண்டுமானாலும் சென்று புரிய வையுங்கள்.
இதுவும் எழுதப்பட்டுள்ளது, ஹனுமான் சத்சங்கத்தில் பின்னால் செருப்புகள் மீது அமர்ந்திருந்தார் என்று. ஆக யார் மகாவீரராக உள்ளனரோ அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று யுக்தியோடு கேட்பார்கள், என்ன பேசுகிறார்கள் பார்க்கலாம் என்று. நீங்கள் ஆடையை மாற்றிக்கொண்டு எங்கே வேண்டுமானாலும் செல்ல முடியும், அவர்களுக்கு நன்மை செய்வதற்காக. பாபா சொல்லியிருக்காருங்களா, டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போயிட்டு கேளுங்கன்றார் பாபா, அவங்களுக்கு நன்மை செய்வதற்காக. பாபாவும் கூட குப்த வேடத்தில் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கின்றார் இல்லையா. கோவில்களில் எங்கே அழைப்பு கிடைத்தாலும் சென்று புரிய வைக்க வேண்டும். நாளுக்கு நாள் நீங்கள் சாமர்த்தியசாலி ஆகிக்கொண்டே செல்கிறீர்கள். அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கத்தான் வேண்டும். சோதனை செய்து பார்க்க வேண்டியுள்ளது. இதுவோ பாடப்பட்டுள்ளது. கடைசியில் சந்நியாசிகள், ராஜாக்கள் முதலானோர் வந்தார்கள். ராஜா ஜனகருக்கு ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைத்தது. அவர் பிறகு போய் திரேதாவில் அணு ஜனகராக ஆனார். பாபா தாரணைக்காக முக்கிய சாரம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கடைசி விநாசத்தின் காட்சியை பார்ப்பதற்காக தனது மனநிலையை மகாவீர் போல் பயமற்றதாக, ஆடாததாக, அசையாததாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். குப்த நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, அவ்யக்த வதனவாசி ஃபரிஸ்தா ஆவதற்காக எல்லையற்ற சேவையில் ததீச்சி முனிவரை போல் தனது ஒவ்வொரு எலும்பையும் ஸ்வாகா செய்துவிட வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. முதல் ஸ்ரீமத்தில் விசேஷமான கவனம் கொடுத்து அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுக. பாபா சொல்கிறாங்க, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பதே பாப்தாதாவின் நம்பர் 1 ஸ்ரீமத் ஆகும். ஒருவேளை ஆத்மா என்பதற்கு பதிலாக தன்னை சாதாரண சரீரதாரி என்று புரிந்திருந்தீர்கள் என்றால் நினைவு நீடித்திருக்க முடியாது. ஏதாவது 2 பொருட்கள் எப்பொழுது இணைக்கப்படுகின்றனவோ அப்பொழுது முதலில் சமமானதாக ஆக்குகின்றார்கள். அதுபோன்று ஆத்மா என்று புரிந்து கொண்டு நினைவு செய்தீர்கள் என்றால் நினைவு சகஜமானதாக ஆகிவிடும். இந்த ஸ்ரீமத்தான் முக்கியமான அஸ்திவாரமாகும். இப்போ 2 கம்பியும் வெல்டு பண்ணுறாங்கன்னா நம்ம 2 பேரும் 2தையும் ஒரே லெவலில் கொண்டு வருவாங்க. அதேபோல் பாபா இப்பொழுதும் ஆத்மாபிமானியாக இருக்கிறார். அப்போ நம்மளும் என்ன ஆகணும், முதல்ல நம்மளை ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டபோது தான் அந்த இணைப்பு என்றது நமக்கும் பாபாவுக்கும் நடக்கும்ன்றார் பாபா. அதனால் இந்த ஸ்ரீமத்து தான் அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்தின் மீது அடிக்கடி கவனம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சகஜமான யோகி ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன் சொல்கிறாரு, கர்மம் ஆத்மாவின் தரிசனத்தை காண்பிக்கக்கூடிய கண்ணாடியாகும். நம்ம என்ன செயல்கள் செய்கிறோமோ அதுதான் ஆத்மாவுடைய கண்ணாடி. ஆகியனால் கர்மத்தின் மூலம் சக்தி ஸ்வரூபத்தை பிரத்யட்சம் செய்யுங்கள் என்றார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.